ஹிஸ்புல்லா மீதான அச்சத்தால் எல்லைக்கு வர மறுக்கும் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள். 2800 கோடி ரூபாய் செலவு செய்து 10,000 பாதாள அறைகள் அமைப்பு. காசா மற்றும் லெபனான் எல்லையில் வசிக்கும் இஸ்ரேலிய மக்களில் 1/4 மில்லியனுக்கும் அதிகமானோர் போர்க்கால பதுங்கு அறைகளான பாம் ஷெல்டர்களை அடைய முடியாமல் தவித்து வருவதாக இஸ்ரேல் அரசின் ஆய்வறிக்கை ஒன்று கூறியுள்ளது. குறிப்பாக லெபனான் எல்லையில் எண்ணற்ற பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக அப்பகுதியில் வசித்த ஆக்கிரமிப்பு செட்டிலர்ஸ்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் ஹிஸ்புல்லா தாக்குதலை நிறுத்தியும் அவர்கள் தங்களது ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு செல்ல மறுத்து வருகின்றனர். அவர்களுக்கு தைரியம் கொடுக்கும் விதமாக லெபனான் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பாம் ஷெல்டர்கள், அதாவது வெடிகுண்டு வீசினால் பாதிக்காதவாறு பதுங்கக்கூடிய பாதாள அறைகளை நிறுவ 1.2 பில்லியன் இஸ்ரேல் செகல் அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 2,800 கோடி ரூபாய். 2025ஆம் ஆண்டு இந்த பணிகள் தொடங்கப்பட உள்ளன. தற்போது முதற்கட்டமாக 21 ஏரியாக்களில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீடுகளில் 1700 பதுங்கு முகாம்களை கட்டத் தொடங்கியுள்ளது. ஒரு பக்கம் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ள இஸ்ரேல், மறுபுறம் அதனை மீறும் வகையில் இதுவரை 52 அத்துமீறல்களை நடத்தியுள்ளது. இதனை பிரான்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டித்துள்ளன. அமைதி உடன்படிக்கை அமலுக்கு வந்தவுடன் தங்களது இல்லங்களை நோக்கி லெபனான் மக்கள் விரைந்த நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செட்டிலர்ஸ்களோ தங்களது ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு வர மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதுதான் சொந்த இடத்தில் வசிப்பவர்களுக்கும் பிறர் இடத்தை ஆக்கிரமிப்பவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என வலைத்தளவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.